டே 4 ஆஃப் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கற்றுக்க போகிற சீரீஸில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் நம்ம இந்த திட்டத்தோட பின்னணி, தொடக்கம் மற்றும் முதல் 2 விரிவாக்கம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த திட்டத்தோட 3வது விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா 15/7/2024 பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் அன்று ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னம்மாள் தொடக்கப்பள்ளியில் முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தோட 4வது விரிவாக்கம் 26/8/2025 நகர்ப்புற பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் முதல்வர் அவர்கள் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்தார். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் கலந்து கொண்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோட குறிக்கோள் மற்றும் நோக்கம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாணவியர் பசியின்றி பள்ளிக்கு வருதல், 2வது ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல், ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், 3வது பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் மாணவர்களின் வருகை அதிகரித்தல், 4வது பார்த்தீங்கன்னா கற்றல் திறனை மேம்படுத்துதல், 5வது வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இந்தியாவின் முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடா போன்ற மேலை நாடுகளிலும் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்திருக்காங்க. இந்த திட்டத்தோட 4வது விரிவாக்கும் போது முதலமைச்சர் ஆற்றிய உரையில பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்காக அவருக்கு உந்துதலாக இருந்த ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருபசியும் ஒவ்வா பிணியும் செருப்பகையும் சேரா திகழ்வது நாடு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடு பசி பிணி பகைமையற்ற நாடா இருக்குதோ அந்த நாடு தான் சிறந்த நாடா பாராட்டப்படும் அப்படின்னு கூறியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எது நெக்ஸ்ட் வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.